இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, சாலையோர வியாபாரிகளுக்கு புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது சம்மந்தமாக ஒரு போஸ்ட் ஒன்று வெளியிட்டிருக்காங்க, செய்தி வெளியிடும் வெளியிட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு அவங்க வெளியிட்ட போஸ்ட் என்னென்னு பார்த்துட்டு செய்தி வெளியீடில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் அவங்க வெளியிட்ட போஸ்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட 35,588 சாலையோர வியாபாரிகளின் விற்பனையை ஒழுங்குபடுத்துவதற்காக சிப் பொருத்திய கியூஆர் கோட் மற்றும் இணைய இணைப்பு வெப்சைட் லிங்க் பயன்பாட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாமானது நடைபெறும் சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு 22/11/2024 முதல் 30/11/2024 வரை அனைத்து மண்டல அலுவலகங்களிலும் சிறப்பு முகாம் நடைபெற உள்ளதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. எனவே சாலையோர வியாபாரிகள் இம்முகாமில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு இந்த போஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னை மாநகராட்சி பார்த்தீங்கன்னா இந்த புதிய அடையாள அட்டை வழங்குவது சம்பந்தமான செய்தி வெளியிட்டுள்ளது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க என்பதை பற்றி பார்க்கலாம். பெருநகர சென்னை மாநகராட்சி சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு செய்தி வெளியீடுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வெளியான தேதி பார்த்தீங்கன்னா 21/11/2024 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கீழே பெருநகர சென்னை மாநகராட்சி பகுதிகளில் பதிவு செய்யப்பட்ட சாலையோர வியாபாரிகளின் விற்பனையை ஒழுங்குபடுத்துவதற்காக சிப் பொருத்திய கியூஆர் கோட் மற்றும் இணைய இணைப்பு பயன்பாட்டுடன் கூடிய புதிய அடையாள அட்டை வழங்கும் சிறப்பு முகாமானது 22/11/2024 முதல் 30/11/2024 வரை அனைத்து மண்டல அலுவலகங்களிலும் நடைபெற உள்ளது. பெருநகர சென்னை மாநகராட்சியில் சாலையோர வியாபாரிகளுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்துதல் மற்றும் விற்பனையை ஒழுங்குபடுத்துதல் சட்டம் மற்றும் விதிகளை பின்பற்றி நகர விற்பனை குழு அமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. நகர விற்பனை குழுவின் 6/11/2024 அன்று நடைபெறவுள்ள 8வது கூட்டத்தில் மாநகராட்சியில் பதிவு செய்யப்பட்ட 35,588 சாலையோர வியாபாரிகளின் விற்பனையை ஒழுங்குபடுத்துவதற்காக சிப் பொருத்திய கியூஆர் கோட் மற்றும் இணைய இணைப்புடன் பயன்படுத்தப்படும் புதிய அடையாள அட்டை வழங்குவதற்காக 22/11/2024 முதல் 30/11/2024 வரை அனைத்து மண்டல அலுவலகங்களிலும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளது. மேற்கண்ட சிறப்பு முகாம்களில் மாநகராட்சியால் வழங்கப்பட்ட சாலையோர வியாபாரிகளுக்கான அடையாள அட்டை, ஆதார் அட்டை மற்றும் கைபேசியினை கொண்டு வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. நீங்கள் போகும்போது உங்களுடைய அடையாள அட்டை, ஆதார் கார்டு, மொபைல் நம்பரும் கொண்டு போகணும். ஏன்னா அந்த மொபைலுக்கு தான் ஓடிபி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஓடிபி வெரிஃபை பண்ணிவிட்டு தான் உங்களுக்கு புதிய கார்டு கொடுப்பாங்க. அந்த கைபேசி எண் மாநகராட்சி பதிவேட்டில் பதிவு செய்யப்பட்டு பழைய அடையாள அட்டையை பெற்றுக்கொண்டு புதிய அடையாள அட்டை வழங்கப்படும் என்று தெரிவித்துக் கொள்ளப்படுகிறதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுதான் தற்போதையான செய்தி வெளியீடு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.